அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவனாகி அல்லாஹுக்கு எல்லா விதமான புகழ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய உற்றார் உறவுகள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் எக்குள்ளும் இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அனைவருடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டமாக. அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் புனிதமாக்கிய 4 மாதங்களில் இறுதி 2 மாதங்களை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக துல்காதாவினுடைய இறுதி புரைகளில் நாம் வீற்றிருக்கிறோம். இந்த நேரத்தில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு மகா பெரும் புனித பயணம் மேற்கொண்ட ஒரு புனிதரின் இறுதி பயணத்தை பற்றி, அந்த இறுதி பயணத்தில் முத்தாய்ப்பாக இறுதியான சமூகத்திற்கு எப்போதும் தேவையான கருத்துக்களை நெஞ்சார்ந்து பகிர்ந்து அது நெஞ்சத்தோடு ஏற்ற ஒரு வரலாற்று கோர்வையுண்டான உரையை இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டலாம் என்றால் சொல்றேன். அன்பானவர்களே, அமீருல் மோமினின் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில யூதர்கள் வந்தார்கள். யா அமீருல் மோமினின், யா அமீருல் மோமினின், ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரஊனஹா லவ் அலைனா மஅஷரல் யஹூத் நஸலத் லஅத்தகிதுனா ஈதா. குர்ஆனில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறானே, அந்த வசனம் மாத்திரம் எங்களுடைய வேதத்தில் இறக்கப்பட்டிருக்குமே ஆனா, அதை நாங்க ஓதிருப்போமே ஆனா, அந்த இறக்கப்பட்ட நாளை நாங்க ஈதாக பெருநாளாக நாங்கள் ஆக்கியிருப்போம். ஐயோ ஆயா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார். என்ன ஆயத்தது? அப்போது அவர்கள் ஓதி காண்பித்தார்கள், அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இந்த வசனம் மாத்திரம் எங்களுடைய வேதத்தில் அருளப்பட்டிருக்குமே ஆனா, இறக்கப்பட்ட நாளை நாங்க ஈதாக பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்றோம். அமீருல் மோமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், قد عرفنا ذلك اليوم الذي نزلت فيه على النبي صلى الله عليه وسلم وهو قائم بعرفة يوم الجمعة. இது எங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நாளில், எந்த இடத்தில், எந்த கிழமையில் இறங்கியது என்பதனை நாங்கள் மிக துல்லியமாக அறிந்திருக்கிறோம். அது துல்ஹஜ் பிறை ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 9ஆம் தேதி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் கூடியிருக்கிற வேளையில் உரையாற்றுகிற போது இறங்கிய வசனமாகும். எங்களுக்கு அந்த நாளை ஈதாக இறைவன் ஆக்கவில்லை. அந்த ஹதீஸில் அப்படி வரவில்லை. முடிவு அதுதான். அன்பர்களே, இந்த உலகத்தில் ஒரு தலைவர், மாமனிதர், உத்தமர், சொல்லிற்கேற்ப வாழ்க்கையை நடாத்திய
மிக உயர்ந்த மனிதர் என்றா அது முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியான ஒரு தலைவர் எந்த தொண்டனையும் இப்படியாக ஒரு தலைவன் நேசித்த வரலாறை காண முடியாது. எந்த வரலாற்றிலும் காண முடியாது. அதை எடுத்து காட்டுவதற்கு பல வரலாறு துணுக்குகள் இருந்தாலும் கூட உள்ளத்தை மாத்திரம் படித்து பார்த்து மனிதனை அளக்கிற இறைவன் உள்ளத்தை பற்றி, முத்து நபியின் உள்ளத்தை பற்றி சொல்கிற போது فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, உம்முடைய உம்மத்து முதலிலிருந்து இறுதி வரையிலுமான நானும் நீங்களும் அதில் உள்ளடங்குவோம். இவர்கள் ஹிதாயத் பெற்று சுவனத்திற்குள் நுழைந்து புனிதமான விடயங்களை எல்லாம் கண்டுகளித்து நிரந்தர உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்திட, உலகத்திலும் கண்ணியமோடு வாழ்ந்திட ஹிதாயத்தை பின்பற்றிட மாட்டார்களா, ஏற்றிட மாட்டார்களா என்கின்ற ஐயப்பாடும் கவலையும், இந்த கவலையில் நீங்கள் ஆழ்ந்து உங்களை நீங்களே அழித்து விடுவீர்களோ என்று எமக்கு பயமாக இருக்கிறது என்கிற சொல்கிற அளவுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை அவ்வளவு நேசிச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் அல்லது நீங்க எங்களை உயிரை விட மேலானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலும் சொல்கிறோம், உளமாற நம்புகிறோம், ஏற்கிறோம், அதை நாம் பருகுகிறோம், உளமாற பருகுகிறோம். ஏனென்றால் லத்தத்துல் ஈமான் இருக்கு, லத்தத் சுவர். ஆனா உயிரையே கொடுத்தாங்க இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு, உசிரையே கொடுத்தாங்களே. அவங்களுக்கு முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி, இறுதி ஆண்டு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்கஅதாவுடைய இறுதி பிறையை அடைகிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் அழைத்து சொன்னாங்க, ல தத்தஹிது மனாசிகக்கும், என்னிடமிருந்து சில விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, فإني لا أدري لا أحج بعد حجتي هذه, வாசகத்தினுடைய ஓசையை மாத்திரம் நாம் செய்மடுக்கிறோம். ஆனால் அந்த ஓசை நபிகளாருடைய வாயிலிருந்து வருகிற போது அது உள்புகுந்த இடம் பட்ட வேதனை இருக்கிறதே, அதை வார்த்தையால் வடித்திட இயலாது. உயிருக்கு உயிராக, உயிரிலும் மேலாக நேசித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக உசுரை கொடுத்துட்டு இருக்கிற, உடைமைகளை கொடுத்துட்டு இருக்கிற, இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் இழக்கிற அளவுக்கு தியாகம் செய்கிற சஹாபாக்களுக்கு முன்னே நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிரி எனக்கு தெரியாது, என்னோடு நீங்கள் ஹஜ்ஜை மேற்கொண்டு ஹஜ்ஜினுடைய கிருகைகளை, சட்டங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்த வருஷம் எனக்கு ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா எனக்கு தெரியாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு இது பெரிதளவு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும், ஆனால் விவரம் தெரியாது, இந்த நபி எதை சொல்ல வருகிறார் என்று தெரியாது. ஆனால் சொல்ல வருவது அவர்கள் புரிந்து கொண்டது, இந்த ஹஜ்ஜை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ்ஜி யாத்திரையை மேற்கொள்கிறார்களோ அதுபோல நாம் செய்து ஹஜ்ஜை செய்து, இந்த ஹஜ்ஜை எப்படி செய்யணுங்கிற செய்முறை சட்டங்களை நாம பிறருக்கு அறிவித்தா இந்த வேல்யூ ஆஃப் நாலேஜ் இருக்க, இது பத்தியான நாலேஜ், இதை நாம பல்லகுத்து பண்ண எடுத்துரைச்சா என்ன நன்மைங்கிறத உங்களுக்கு தெரியும். அதனால இதை நம்ம எடுத்துரைக்கலாமே என்று பேராவல் பல சஹாபாக்களுக்கு பெரிய ஆவல், ஆசை, ஹவா எல்லாம் ஏற்படுத்து. நபியோடு, எங்களது தூதரோடு நாங்கள் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள போகிறோம். நபி எப்படி ஹஜ் செய்கிறாரோ
அதை நாம் முற்றும் முழுதாக கற்க போகிறோம் என்கின்ற ஆசை, நபியோடு ஹஜ் செய்கிறோம் என்கின்ற மிக பெரும் ஹவா. இத்தோடு துல்காதாவுடைய பிறை வரலாற்றில் 25 அல்லது 27 அல்லது 28, இன்னைக்கு நாம் 28ஆம் பிறையில் இருக்கிறோம் சவுதி கணக்கின்படி. உள்நாட்டு பிறையாளர்கள்னா 27. இந்த கிழமையில தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து கிளம்புறதிலிருந்து மக்காவை சென்ற அடைகிற வரையிலும் இடையிடையிலான ருசிகரமான மனதை பறிக்கிற, கண்களில் குளம் கட்டுகிற அளவுக்குண்டான வரலாற்று துணுக்குகள் இருந்தாலும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்தார்களே அந்த தோழர்கள், அவர்களில் பலர்களுக்கும் பயணப்படுவதற்கான சௌகரியமான வாகனங்கள் பலர்களுக்கும் இல்லை. தன் பொதிகளை சுமக்க, தன் பொதிகளை தூக்க அல்லது தன் வயிற்றை நிரப்புறதுக்குண்டான உணவுகளோ உடைமைகளோ அவர்களிடத்துல இல்லை. பாதிக்கும் மேற்பட்டவர்களிடத்துல பல தாய்மார்கள் கர்ப்பிணியாக இருந்தார்கள், பல தாய்மார்கள் கை குழந்தையோடு வந்தார்கள், பல தாய்மார்கள் வயது முதிர்ந்த நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜெண்டா ஹஜ்ஜை என்பது தான் அவர்களுடைய புரிதல். அங்கே பயணப்படுகிறார்கள். நடந்தும், சிலர்கள் வாகனத்திலும், சிலர்கள் நோஞ்சான் வாகனத்திலும் பயணப்பட்டு மதீனா நகரத்தை வந்து அடைகிறார்கள். 5 நாட்கள் 6 நாட்கள் தான் கிருகை அதிகபட்சமாக. துல்ஹிஜ்ஜாவுடைய 4ஆம் பிறையில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சோப சஹாபாக்களோடு மக்கமா நகரத்தை வந்து அடைகிறார். அடைந்து 9ஆம் பிறை கிழமை ஆரம்பிக்கிறது. 9ஆம் பிறை அன்று யௌம் அரஃபா பெருவழியில் இருந்து கொண்டு மேட்டு பகுதியில் அங்கே போனால் தெரியும், மேடு கல்களாக கிடக்குவதற்கு மேலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிந்தார்கள். லட்சோப மக்கள், இன்னைக்கு ஆர்ச்லாம் போட்டு நல்ல அழகான படிக்கற்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் இல்லை. சூட்டான இடம், உட்காரக்கெல்லாம் நிழல்லாம் எங்கேயும் கிடையாது. அப்படியே மைதானத்தில் லட்சம் மக்கள் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே எங்கே பை ஸ்பீக்கர்ஸ் இருக்கான், அங்கங்கே ஓரமாக நடுவாக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஸ்பீக்கர் கிடையாது, மைக்கு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்கிறார்களோ அதை அப்படியே கேட்டு தன்னருகாமல் உள்ளவர்களுக்கு தன் முடிந்த அளவு உரத்த குரலோடு பகிர வேண்டும். அது அவர்களுடைய வேலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது தன் உரையை துவங்குவதற்கு முன்பாக இப்படி ஆரம்பித்ததே இல்லை வாழ்க்கை. தன் உரையை துவங்குகிற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூறுவார்கள், இல்லை என்றால் யா அய்யுஹல் முஹாஜர் என்று கூறுவார்கள், இல்லைன்னா யா அய்யுஹல் அன்சார் என்று கூப்பிடுவார். ஆனால் அன்றைக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொனி மாறியது. யா அய்யுஹன் நாஸ் என்று அழைத்தார். சஹாபாக்களுக்கு இது ஒரு புதினமாக இருந்தது. ஏன் யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே? அடுத்த வார்த்தை சொன்னார்கள், சஹாபாக்களுடைய நெஞ்சு தட்டில் ஓங்கி யாரோ அறைந்ததை போல தேங்கி கடந்த கண்ணீர்களை ஓட்டி எடுக்கிற வடிகால்களை போல குபீரன கண்ணீரை சிந்தி எடுத்தார், குளமாக சிந்தினார். அது என்ன வார்த்தை தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ் என்ற வார்த்தைக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னார்கள், இஸ்மஉ கௌலி, என்னுடைய பேச்சை நன்றாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். فإني لا أدري لعلي ألقاكم بعد عامي هذا بهذا الموقف أبدا. நான் இப்போது எந்த இடத்தில் நான் உங்களை உயிரோடு சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறேனோ இப்படியான இன்னொரு வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு முறை அமையுமா என்று எனக்கு தெரியாது. இஸ்மாவு கௌலி, என்னுடைய பேச்சை நன்றாக செவிமடுத்துக்கொள்ளும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அப்போவே அதை உணர ஆரம்பித்து விட்டார்.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபை ஒன்றும் சலசலப்போடெல்லாம் இப்போதும் இருக்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி பின் டிராப் சைலன்ஸ் சொல்வார்கள். சின்ன நுனி அளவு ஒரு பொருள் விழுந்தாலும் அந்த பொருளின் சப்தம் அந்த சபையில் கேட்கிற அளவுக்கு நபிகளாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபை நிசப்தமாக இருக்கும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உரைய அந்த வஹ்யை செவிமடுக்க அப்படியே காத்திருப்பார்கள், அவளோடு ஹவாவோடு இருப்பார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனாலும் கூட உண்மையாக தன் உயிருக்கும் மேலாக நேசித்த தனது உம்மத்தோடு, ஏன்னா குர்ஆன் அப்படிதான் சொல்ற, உசுருக்கு மேல நேசிச்சிருக்கிறார் உம்மத்தை. அந்த உம்மத்தோடு தன்னுடைய எல்லா வாழ்க்கைக்கு இறுதி வாழ்க்கை தான் எதெல்லாம் வாழ்ந்து காட்டினாரோ, எதையெல்லாம் இந்த உம்மத்திற்கு சொன்னாரோ அதையெல்லாம் சுருக்கி சொல்ல முயல்கிறார். இதுதான் ஒரு நல்ல குடும்பத் தலைவர், எந்த தலைவராக இருக்கட்டும், குடும்பத் தலைவராக இருக்கட்டும், ஒரு நல்ல தகப்பனாகட்டும், ஒரு நல்ல ஆளுமையில் இருந்தவராகட்டும், அவருடைய இறுதிக்கு ஒரு நல்ல வசியத் என்பது தான் அடையாளம். பலர்களும் வசியத்தை மறந்து போனார். வசியத்து செய்ய முடியாத மரணம் வந்துவிடுமோ என்பதற்காக தலைமாட்டில் என்றென்றைக்கும் ஒரு ஏட்டினை வைத்துத்தான் தூங்குவார்கள் சஹாபாக்கள். வசியத் அங்கே பதியப்பட்டிருக்கு, கொடுக்கல் வாங்கல்கள் பதியப்பட்டிருக்கு, கடன் விவரங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்படியான நிலையில்தான் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அன்றைய நாள் இரவை தூங்கச் செல்வார் தன்னுடைய படுக்கை அறைக்கு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இதுதான் இறுதியான உறுதியான கடமையான வசியத். எந்த வசியத்தும் கடமைன்னு சொல்ல, கடமையான வசியத். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாஅக்கும் وأموالكم وأعراضكم كحرمة يومكم هذا وفي شهركم هذا وفي بلدكم هذا. மனிதர்களே, உங்களை போன்ற பிற மனிதர்களுடைய இரத்தமும் அவர்களினுடைய சொத்துக்களும் அவர்களுடைய மானமும் இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, இந்த கிழமை எவ்வளவு புனிதமானதோ, இந்த மைதான் எவ்வளவு புனிதமானதோ, அதைவிட ஒரு மனிதனுடைய மானம், கண்ணியம், உடம, உசுரு, இரத்தம் இது புனிதமானது. அதை அனுபவிக்க, அதை வரவழைக்க, அதை எடுத்துக்கொள்ள உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் லா யுத்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு. ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான். எப்படியானவன் தெரியுமா? அவன் எந்த விதமான தொல்லையும் கொடுக்க மாட்டான். அவனிடத்திலிருந்து எந்த விதமான கஷ்ட நிலைகளையும் பிற முஸ்லீமுக்கு அவன் தரமாட்டான். அவன் தான் முஸ்லீம். முஸ்லீமுக்கு டெஃபினேஷன், அவன் தொழுவுறான், நோம்பு நோக்குவான், ஹஜ்ஜி உடுப்பான், உடுப்பில் தொப்பி போட்டிருப்பான், வெள்ளை அங்கி உடுத்திருப்பான், நீல அங்கி உடுத்திருப்பான் அப்படின்னு தோற்றவியலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லல. இஸ்லாத்தில் மூத்தது அல்லாஹ்வுக்கான கடமைகள் மாத்திரம் தான் செய்ய வேண்டும் என்றிருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமுக்கு டெஃபினேஷனா என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், எவர் ஒருவர் ஐவேளை கொள்கிறாரோ, நோன்பு நோக்கிறாரோ, ஜக்காத் கொடுக்கிறாரோ, ஹஜ்ஜி செய்கிறாரோ என்று சொல்லியிருக்க வேண்டும். நபிகளா அது அவசியம்தான், அது மத்தாக சொல்லவில்லை, அது அவசியம்தான். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அடுத்தபடியா தொழுக வேண்டும் தான். ஆனால் இங்கே டெஃபினேஷன் முஸ்லீமுக்கு அது கொடுக்கல. அல் முஸ்லிம், முஸ்லீம் என்பவன் பிற முஸ்லீமுக்கு நோமன தரமாட்டான். அவனிடத்தை நல்லதை தவிர வேறு எந்த ஒன்றையும் அனுபவிக்க மாட்டார். அநியாயம் அழைச்சிடாதீங்க. ومن كان في حاجة أخيه كان الله في حاجته. எவர் ஒருவர் பிற சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றினாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுறான். ومن فرج عن مسلم كربة فرج الله عنه كربة من كربات يوم القيامة. எவர் ஒருவர் பிற முஸ்லீமுடைய மனிதர்களுடைய கஷ்டத்தை, நெருக்கடியை, கவலையை, கண்ணீரை, என்ன இக்கட்டான சூழ்நிலையை அப்படி லேசாக்கி விடுறாரோ, இலகுபடுத்தி விடுறாரோ, அதுலேருந்து அவரை மீட்டி எடுக்கிறாரோ, அவருடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொண்டு நான் மறுபடினால்
அவருடைய நெருக்கடியை நீக்குவதற்கு அல்லாஹ் வறுமையில் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. எந்த ஒரு முஸ்லீம் பிறர் முஸ்லிமுடைய மானத்தை சுத்ரா போடுகிறாரோ, திரை போடுகிறாரோ, அவருடைய மானத்தில் விடயத்தில் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சுத்ரா போடுகிறார், திரை மறைவை போடுகிறார். அன்பானவர்களே, நான் தூய்மையானவன் என்பதினால் தூய்மையற்ற ஒரு செயலை செய்கிற ஒரு மனிதனை பார்த்தோ, செய்கிற நிலையை பார்த்தோ, அல்லது செய்கிறவனை வைத்தோ பிறருக்கு போஸ்டர் அடிப்பது, பிறருக்கு பகிரங்கப்படுத்துவது, பிறருக்கு காட்டுவது, வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறது, குரூப் மெசேஜில் சேட் பண்ணுறது, பப்ளிக்கில் போடுறது, இந்த வேலையை ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டாங்கிறது நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. நீ யோக்கியன். ஒவ்வொரு மனிதனும் நம்ம அப்படி தான். நான் யோக்கியன் இல்லை, நம்ம தூய்மை இல்லை. எது வரைக்கும் தெரியுமா? எந்த ரப்பு எனக்கு முன்னால் போட்டிருக்கிற சுத்துரா இருக்கிற வரையில. அந்த சுத்துரா நீக்கப்பட்டுட்டு ரப்பு தூக்கிட்டாண்டா என் மானம் என்ன வருது? அந்த சுத்துராக்குள்ள என்ன நடக்குது உலகத்துலங்கிறது ரப்புக்கு தெரியும். அதை நீக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது ரப்புல் ஆலமீன். ஆனா அப்படியான சுத்ராவினுடைய விடயங்களை அறிந்து கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், நீ ஒருத்தனுடைய மானத்தை ஏதோ ஒரு வகையில ஆடின காத்துல, வீசின காத்துல சுத்ரா விலகி உனக்கு தெரிஞ்சிட்டாலோ அதை வேற ஒரு ஆளுக்கு நீ பகிராம இருந்துட்டே உன்னுடைய சுத்ராவை பாதுகாக்கிறது என்னுடைய வேலை, இம்மையிலும் மறுமையிலும் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இன்னைக்கு உலகத்துல பிறருடைய மானத்தை மறைச்சா அல்லாஹ் உங்களுடைய வானத்தை மறுமையில மறைக்கிறா. அடுத்ததா சொன்னாங்க, فَلَيْسَ يَحُلُّ لِمُسْلِمٍ مِنْ أَخِيهِ شَيْءٌ إِلَّا مَا أَحَلَّ مِنْ نَفْسِهِ. ஒரு முஸ்லிமுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய எந்த விடயத்தை எடுப்பதும் ஆகுமானது அல்ல. அடுத்ததா சொன்னாங்க, இது பெரிய ஒரு மாற்றத்தை, சமூக மாற்றத்தை, மிக பெரும் புரட்சிகரமான ஒரு வார்த்தையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள். அலா என்ற வார்த்தை எச்சரிப்புக்குண்டான வார்த்தை. அலஹா இந்த அரபியில எச்சரிப்புக்குண்டான வார்த்தை. அறிந்து கொள்ளுங்கள் மக்களே. لا فضل لعربي على عجمي ولا لعجمي على عربي. ஒரு பிறமொழிக்காரன் அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டிருப்பானே அவனை விடவும் உயர்ந்தவன் அல்ல. அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டிருப்பவன் பிறமொழிக்காரனை விடவும், தாய்மொழியாக கொண்டிருப்பவனை விடவும் சிறந்தவன் அல்ல. உங்களுடைய சிறப்பு என்பது நான் மொழிகளின் தாய்மொழியை தான் பேசுகிறேன் என்பதில் பெருமை அடிப்பதிலோ, அதை கொண்டு உங்களுக்கு கண்ணியமோ, அதை கொண்டு உங்களுக்கு உயர்வோ, அதை கொண்டு உங்களுக்கு உசர்வோ இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மொழி அரபு மொழி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த வேதத்தின் மொழி அரபு மொழி. அன்றைக்கு யாரை தன் உசுருக்கு மேலாக நேசித்திருந்தார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுருக்கு மேல் நேசிச்சிருந்தாங்களே அந்த தோழர்கள், சுத்திருந்து ஏவல்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டார்கள் அந்த தோழர்கள், அவர்களுடைய மொழியும் அரபு மொழி. அந்த மொழியை வைத்தே நெத்தி பொட்டில் அடித்ததை போட சொன்னார்கள். லா ஃபضل لعربي على عجمي. அரபுக்காரனை விட பிறமொழிக்காரன் சிறந்தவன் அல்ல, பிறமொழிக்காரனை விட அரபியர்கள் ஒன்றும் சிறந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் ஸல்லல்லாஹு டிக்ளரேஷன் பண்ணார். அடுத்து சொன்னார்கள், வலாலி அஹ்மர் அலா அஸ்வத் வலாலி அஸ்வத் அலா அஹ்மர். ஒரு வெள்ளையன் என்பர், வெள்ளையன் தன்னை விட கருப்பாக நிறத்தில் குறைவாக இருப்பவனை விடவும் சிறந்தவன் அல்ல. தன்னை விட நிறத்தில் கூடியிருப்பவன் ஒன்றும் நிறத்தில் குறைந்து இருப்பவனை விட சிறந்தவனானவன் அல்ல என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள். உங்கள்கிட்ட உயர்வு என்று இருக்குமானா, நீங்க உயர்வ உங்களுடைய அந்த மதிப்பை அளந்திருக்கணும் அப்படின்னா, புரிஞ்சு கொள்ளணும்னா, உங்களில் உயர்ந்தவர் இன் அக்ரமக்கும் ஐந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சொன்னார்கள், உங்களில் உயர்ந்தவர்கள்
கூட உசரமானவர்கள் என்றால் உங்களுடைய தக்குவாதாரிகள் தான், இறையச்சவாதிகள் தான் உங்கள உயர்ந்தவர்கள். வேற நிறமோ, உங்களோட மொழியோ, உங்களோட பாரம்பரியமோ, அல்லது உங்களோட குலப்பெருமையோ, உங்கள் குடும்ப பெருமையோ, உங்களோட சொத்து விவகாரமோ, இது உங்களுடைய உயர்வை தாழ்வை நிர்ணயிக்காது. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடு, என் பக்கம் நெருங்கு. நீ என் பக்கம் நெருங்கினா உனக்கு இறையச்சம் கூடும். இறையச்சம் தாண்டா உன்னோட உயர்வை நிர்ணயிக்கிறது. நீ எதை பற்றி தாழ்வு நினைக்கிறியோ அதெல்லாம் தாழ்வு கிடையாது. உன்கிட்ட இறையச்சம் குறைவா இருக்குதா, அதுதான் உன்னை நீ தாழ்வான நிலையில் நினைத்து கொள்ள வேண்டிய சூழல். தாழ்வு என்றால் இறையச்சத்தில் குறைஞ்சிட்டியா, அதான் தாழ்வு. அடுத்ததா சொன்னாங்க, அலா குல்லி, தண்ட பாதத்தை தண்ட காலை ஒத்த காலை தூக்கி நபியல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா குல்லி ஷைஇ மின் அம்ரி ஜாஹிலியத்தி தஹ்த கதமி மவ்பூஉன், ஓங்கி அடித்து விட்டு சொன்னார்கள். காலை ஒத்தை காலை பூமியில் ஓங்கி அடித்து விட்டு சொன்னார்கள், மடமை காலத்தின் அனைத்து விதமான செயற்பாட்டினையும் என் காலுக்கு அடியில் போட்டு ஒரே விதியாக மிதித்து விட்டு. அடுத்ததாக நிறைய சொன்னார்கள், அதையெல்லாம் நீள சொல்ல முடியாது. சில முக்கியமான விடயத்தை மாத்திரமே குறிப்பிட்டு சொல்கிறேன். وَإِنَّ أُمِّرَ عَلَيْكُمْ عَبْدُ حَبَشِيٍّ مُجَدَّعٌ فَاسْمَعُوا لَهُ وَأَطِيعُوا مَا أَقَامَ لَكُمْ كِتَابِ اللَّهِ. ஹபஷி இனத்தின் அடிமை உங்களுக்கு அரசராக அமைந்தாலும் தலைவராக அமைந்தாலும் அந்த தலைவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அந்த தலைவர் அகாமில்லா, அல்லாஹினுடைய மார்க்கத்தின்பால் நிற்கிற வரையிலும் அவர்களுக்குண்டான அவர் என்ன ஏவல் எடுக்கிறாரோ, என்ன ஏவலை உங்களுக்கு பிரகடனம் செய்கிறாரோ அந்த ஏவலின் பால் நீங்கள் நடங்கள். ஹபஷீனத்தார் என்றாலே அன்றைய காலத்துடைய மக்களுக்கு அவர்கள் தாழ்ந்தவர்களைப் போல பார்ப்பார்கள். ஹபஷி இனத்தின் அடிமை என்றால் சொல்லவே முடியாது. ஆனால் இஸ்லாம் அதை மாற்றியது. அதிலும் ஆட்சியாளராக வந்துவிட்டால் அந்த ஆட்சியாளருக்கு நீங்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்குடியாக இருந்தாலும் மார்க்கத்தில் அவர் இருக்கிற வரையும் நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டே ஆகும். உங்களுக்கு பள்ளி தலைவராக அமைந்தாலும் சரி, ஊர் தலைவராக அமைந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான தலைவர்த்துவம் என்கின்ற வந்துவிட்டால் அவருக்கு பொருளாதார நிலை மாத்திரம் சமூகத்தில் பார்க்கப்படக்கூடாது. அது பெரிய கட்சிக்காரா அல்லது பெரிய கட்சியினுடைய பொறுப்புதாரியா இருக்கிறாரா, மாநில பொறுப்பில் இருக்கிறாரா, மாவட்ட பொறுப்பில் இருக்கிறாரா, நகராட்சி பொறுப்பில் இருக்கிறாரா, அல்லது உள்ளூரில் உள்ள ஒரு மாவட்ட உள்ளூரில் உள்ள தலைமை அல்லது செயலாளர் பொருளாளர் அப்படின்ற நிலையில் இருக்கிறாரா, இதை வைத்தெல்லாம் சமூகத்தின் தலைவர் நிலைமை நாம் கொடுக்கக்கூடாது. அங்கே சொல்வது அவர் சுன்னா குர்ஆன் சுன்னாபடி இருக்கிறாரா மட்டும் பார். ஆனால் அவனுக்கு மட்டும்தான் பொறுப்பு கிடைக்காது. இல்லை, பெரும்பகுதி அல்லாஹ் ஆலம் கொடுக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கா. அது மட்டும் பார்த்து சமூகத்தை கட்டி அமைக்கக்கூடிய பெரியவர்களும் முதிர்ச்சியானவர்களும் சமூகத்தின் பிரமுகர்களும் அமைந்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முக்கியமான விடயம், ஃபஇன்னகும் அஹத்துமூஹுன்ன பிஅமானில்லாஹ் வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமாத்தில்லாஹ். நீங்கள் உங்களுடைய மனைவியரை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய பெண்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானத், அவர் ஒரு அமானிதம் உங்களுக்கு. வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமாத்தில்லாஹ். அல்லாஹுடைய கலிமாவை கொண்டு மாத்திரமே, அல்லாஹுடைய வார்த்தையை கொண்டு மாத்திரமே நீங்கள் அவருடைய கற்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். அவர்களுக்கு நல்ல முறையில் உணவையும் உடையையும் கொடுப்பது உங்களின் மீது கடமை. உங்களுக்கு எப்படி உங்களது பெண்களின் மீது கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறதோ, உரிமைகள் இருக்கிறதோ, அதுபோல உங்கள் பெண்களுக்கும் உங்களின் மீது பொறுப்புகளும் உரிமைகளும் இருக்கு. நான் தான் ஆண், நான் சொல்றதா வீட்டில் நடக்கணும், நான் தான் குடும்பத் தலைவர், நான் கொடுத்தாட்டி நீ எப்படி வாழ முடியும், நான் கொடுக்கறத வச்சு தான் நீ வாழ்ற. அப்படி இருக்க என்னையே கேள்வி கேட்குறியா, என்னையே நீ பல்ல பிடிச்சி பார்க்குறியா, அப்படிலாம் வார்த்தையை பயன்படுத்தி குடும்ப வாழ்க்கையை அப்படியாக ஓட்டக்கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவளுக்கும் உரிமை இருக்கு, அவளுக்கும் உணர்வு இருக்கு. அதை நீ கொடுத்து மதிக்கணும், அதை நீ கண்டிப்பா கொடுக்கணும். ஹஜ்ஜத்துல் வதால சொல்றான், நீ என்ன பிராண்டட் ஷர்ட் உடுக்கிறியோ, நீ சாப்பிட்ற வெளியே போனா
நீ விரும்புகிறது எப்போவுமே நல்ல உணவு, ஹைஃபையான உணவு, ஒரு குவாலிட்டியான உணவு, நல்ல குவான்டிட்டியான உணவு. இதை நீ விரும்புகிறா, இதை நீ லைக் பண்ணுறா, இதை நீ நிறைய விரும்புகிறா, இதை போய் நிறைய பேர் சாப்பிட்றா. ஆனால் வீட்டினுடைய மனைவி என்ன சாப்பிட்றாங்கிறது நிலை இல்லை. வீட்டில் போய் ஆனாண்டு உட்கார்ந்து கொண்டு வீட்டில் இருக்கிற அப்போ இருக்கிற நம்ம மனைவி நமக்காக காத்திருந்து உணவுகளை சமைத்து பதார்த்தங்களை வைத்தாலும் எதெல்லாம் ருசிகரமாக இருக்குமோ, எது என் மனைவிக்கு பிடிக்குமோ எல்லாம் பொதுவாக சாப்பிடுவார்களோ அது எல்லாவற்றையும் சாப்பிட்டு பகிர்ந்து முடித்து விடுவது. மனைவி இருக்கிற ஒட்டு சாமானையும் ஓரத்தில் இருப்பதையும் மிஞ்சி இருப்பதையும் சாப்பிடுகிற சூழல் ஏற்படுகிறது. அதை கணவன்மார்கள் பெரும் பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் சொல்கிறார், நீ எதை உண்ண விரும்புகிறாயோ, நீ எந்த பிராண்டட் ஷர்ட் எப்படியான குவாலிட்டியில இருந்தா, எப்படியான விலைப்பட்டியல்ல இருந்தா, என்ன கம்பெனியில இருந்தா நீ பார்த்து பார்த்து வாங்கி லைக் பண்ணி விரும்புகிறாயோ அதே மாதிரி தான் உன் மனைவிக்கும் கொடுக்கணும். நீ என்ன உடுக்கிறாயோ அதே ரேஞ்சில், அதே குவாலிட்டியில, அதே மாதிரியான குறைஞ்சிட்டா கூட பரவாயில்ல உனக்கு, நீ விரும்பி. ஆனால் நீ என்ன விரும்புற, நீ எதை போடுறாய் அதே மாதிரி உன் மனைவிக்கும் கொடு, உன் மனைவிக்கு அதே மாதிரி உணவை கொடு அப்படின்னு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய சொல்றாங்க. மனைவியினுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை அடிக்கிற விஷயத்தில் என்ன காயம் வராத அளவுக்கு அடிங்க. உங்களுக்கு ஏதாவது மார்க்கத்துக்கு முரணா செஞ்சால் மட்டும் நீங்கள் படுக்கையிலேருந்து ஒதுக்கி வைங்க, லேசாக காயப்படாத மாதிரி அடித்து கொள்ளுங்க அப்படின்னு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கமாக பேசி காட்டுகிறார். அன்பானவர்களை, அடுத்ததாக பாருங்கள், முஸ்லிம் என்றால் மனைவியினுடைய விஷயத்தில் சொல்றான். ஒரு மூமின் முஸ்லிம் அவருடைய வாழ்க்கையில தம்பதி வாழ்க்கை, கணவன் மனைவி இந்த வாழ்க்கைக்குள்ள வந்து விட்டா மனைவிமார்கள் பேண வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய கணவன், அரபு சொல்லி தமிழை சொல்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால விஷயத்தை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி, அப்போ கணவன் மனைவின்ற பந்தத்துக்குள்ள வந்துட்டா நீங்க பெரிதளவு உங்களை கணவன் மாதிரி யாரை வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டாம்னு விரும்புகிறா, சேர்க்க கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு விரும்புகிறாங்களோ அவரை உங்களுடைய வீட்டுக்குள் நீங்கள் அனுமதிக்க கூடாது. கணவனுடைய வீட்டுக்குள் கணவன் விரும்பாத, கணவன் வெறுக்கிறவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர் வீட்டுக்குள் மாத்திரம் தொடர்பு அத்துறதா முறிச்சிடுறதா அப்படி இல்லை, வீட்டுக்குள் நுழைவதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களது கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அந்த சம்பாத்தியத்திற்கேற்ப உங்களது செலவீனங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், செலவீனங்களை சுருக்கிக் கொள்ளுங்கள். கணவனுடைய வருமானம் குறைவாக இருக்கும், ஆனால் ஆன்லைனில் பர்ச்சேஸை பார்த்தா மந்த்லி வைஸா கிட்டத்தட்ட 20,000-30,000 ரூபாய். அவன் சம்பாதிக்கிறதே 40,000 ரூபாய்னா 30,000-20,000 ரூபாய்க்கு மந்த்லி அமேசான்லையும் ஃப்ளிப்கார்ட்லையும் என்ன இணையதளங்கள் எதெல்லாம் இருக்குதோ என்ன அதெல்லாம் வாங்கி சேர்த்து அவனுடைய கணக்கு வழக்குகள் என்ன, அவனுடைய செலவீனங்கள் என்ன, இது அவன் வாங்குறதுனால குடும்பத்தினுடைய அந்த செலவீனங்களில் உள்ள நெருக்கடி என்ன, அதெல்லாம் யோசிக்காம வாங்கிடாது. கணவனுடைய சம்பாத்தியத்திற்கேற்ப உங்களுடைய செலவீனங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயங்களை சொல்றாங்க. இது நீளமானது. அன்பானவர்களே, கடைசியாக சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவாலோ கரத்தாலோ பிற முஸ்லீமுக்கு தொல்லை தராதவனே உண்மையான முஸ்லீம். நான் ஏற்கனவே சொன்னதுக்கு ஒன்று மாதிரி இதே மாதிரி முஸ்லீமுக்கு இன்னொரு டெஃபினேஷன் திருப்பி அதே தான் சொல்றான். பிறர் நலம் நாடுகிற விடயத்தை மாத்திரம்தான், பிறரோடு நடந்து கொள்கிற முறையை மாத்திரம்தான் சொல்லப்படுது. இது மாதிரி நீளமாக சொல்றான். அடுத்ததா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் நெருங்கிவிட்டது என்பதால் கடைசியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு உரையை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை எப்போதும் சுருக்கமாக இருக்கும். தலைப்பின் அளவு மாத்திரம்தான் உரையின் அளவே இருக்கும், ஆனால் உள்ளார்ந்த அர்த்தங்கள் பெரிதாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு தலைப்பு நமக்கு சின்னதாக இருக்கு, விளக்கம் பெருசாக இருக்கு. 2 மணி நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம் தேவைப்படுது. ஏன்னா விளக்கி சொல்றதுக்கு தேவைப்படுது. அன்னைக்கு தான் மக்கள் வர்றாங்க, அன்னைக்கு தான் கூடுறாங்க போது மக்கள் அதை அந்த மார்க்கத்துடைய கல்வி கொடுக்கணுங்கிறது தேவைப்படுறதுனால இன்னைக்கு அது கூட்டப்பட்டுட்டு
ஜும்மா உரை சுருக்கமாக இருக்க வேண்டும், அதுதான் நட. ஆனால் நண்பர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி பண்ணாங்க. இன்னைக்கு காலத்துடைய சூழல் மாற்றம், மக்களுடைய வரவு, மக்களுடைய மார்க்கத்துடைய அந்த இணைவு, மக்களுடைய மார்க்கத்துடைய ஈர்ப்பு, அந்த விஷயங்கள் மஷாஅல்லாஹ் தபாரக்கல்லாஹ் சிறப்பாக இருந்தாலும் ஆனால் இந்த நேரம் தான் சரியான நேரங்கிறதுனால பயன்படுத்தி கொள்றாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான உரை எப்போது இருக்கும், ஆனால் நீளுது, இந்த வாட்டி பெருசாகுது, நீளமாகுது, ரொம்ப நேரம் ஆகுது, வெயிட்டே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நீள அதுவும் சந்தேகத்துக்கு வருகிறது. அது மக்களுக்கு ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அப்போது ஒரு வார்த்தையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சட்டென போட்டார்கள். அந்த வார்த்தையில் இருந்த பதிவுகள் எல்லாம் இருக்க, அந்த பதிவுகளுக்கு மேல் பதறல்கள் வர, பதறல்கள் திடுக்கத்தை தர, அந்த திடுக்கங்கள் கண்ணீர் மலையை திருப்பியும் பொழிய செய்கிற சூழலை ஏற்படுத்தியது. என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وأنتم تسألون عني فما أنتم قائلون. நாளை மறுமையில் என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடம் விசாரித்தே தீருவார். அப்படி விசாரிக்கிற போதோ என்னை பற்றி எம்முடைய இறைவனிடத்தில் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார். இப்போது சஹாபாக்கள் உடைந்தே விட்டார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர், மறுமையை நம்மை விட அஞ்சக்கூடியவர், மறுமையின் உயர்வு, தாழ்வு, தண்டனை, மகிழ்ச்சி எல்லா நிலையையும் கண்டவர், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பயந்து கேட்கிறார். முஹம்மதே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த நீதிமன்றத்தை பயந்து கேட்கிறார்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் என்னை பற்றி உங்களிடத்தில் நிச்சயமாக கேட்பான். அப்போது என்னை பற்றி உங்களுக்கான உங்களுடைய பதிலாக எது இருக்கும் என்று கேட்டார். சஹாபாக்கள் எழுத கொண்டே சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வஅத்தைத வநஸஹத யா ரசூலல்லாஹ், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த், எல்லாவற்றையும் சொல்லி தந்தீர்கள் யா ரசூலல்லாஹ். தாழ்விலும் தாழ்விலும் இருளிலும் இருளான காலங்களில் வாழ்ந்து அசிங்கப்பட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் சண்டை பிடித்து கொண்டு உலகத்தின் தரத்திலும் தாழ்ந்து மறுமையின் தரத்திலும் தாண்டி இழிவின் நிலையில் இருந்தோம் யா ரசூலல்லாஹ். எங்களை நீங்கள் உயர்த்தினீர்கள் யா ரசூலல்லாஹ், எடுத்துரைத்தீர்கள், எல்லாவற்றையும் சொல்லி தந்தீர்கள். وأديت ونصحت يا رسول الله. தெல்ல தெளிவாக உபதேசம் என்றா உயர்வு தாழ்வு, ஏற்றம் இறக்கம், பணக்காரனுக்கு ஒரு தொனியில், ஏழையானவனுக்கு ஒரு தொனியில், பணக்காரனோடு ஒரு தொனியில் நடந்து கொள்ளல், ஏழ்மையானவனோடு ஒரு முறையில் நடந்து கொள்ளல் என்று இல்லாமல் எல்லோரோடும் சமத்துவத்தோடு நல்ல முறையில் நடந்து கொண்டீர்கள் யா ரசூலல்லாஹ். உங்களை நல்ல முறையில் தானே எங்களால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திட இயலும். அழுது கொண்டே சொன்னார். நபிகளா ஸல்லல்லாஹு பி அஸ்பாஹி அஸ்ஸபாபதி பிரஃபஉஹா இல ஸமாஇ வ யன்குதுஹா இல الناس. ஹதீஸ்ல எப்படி வருதுண்டா, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒற்றை விரலை நீட்டி, ஆட்காட்டி விரலை நீட்டி இப்படி காட்டிட்டு இப்படி காட்டிக்கொண்டே இருந்தார். சுப்ஹானல்லாஹ். மறுமை எந்த அளவுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்பது இங்கே கேள்விக்குறியாகிறது. இந்த முஹம்மதே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எல்லாருக்கும் சிபாரிசு பண்ணுகிற தரஜாவில் உயர்ந்த முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே சுட்டி காண்பித்து, இறைவா அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத் என்று மும்முறை கூறினார்கள் என்றால் நானும் நீங்களும் எந்த அளவு இந்த மறுமையையும் மன்னரையையும் இறைவனது சந்திதானத்தையும் இறைவனது நீதிமன்றத்தையும் அஞ்சிருக்கிறோம். அல்லாஹு அலம். பானவர்களே, இப்படி சொன்னி இதே விரல் தான், இந்த விரல் இன்னொரு முறை உயர்த்தப்பட்ட காலம்தான் இந்த முத்து நபி முஹம்மதுடைய இறுதி மறைவு. அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா என்று தன்னுடைய மரணத்தின் வேளையில் இந்த ஒற்றை விரலை துவக்கி
இதே செய்கையை செய்துத்தான் அந்த விரல் கீழே விழுந்தது, உயிர் போனது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தருவாய். இதை கேட்ட பல சஹாபாக்கள் அழுதார்கள். ஒரு சஹாபி புரிந்து அழுதார். அவர் வீரத்திலும் சிறந்தவர், விவேகத்திலும் சிறந்தவர். அவர் மட்டும் கடுமையாக அழுதார். கடுமையாக அழுத காரணம் என்னன்னு கேட்கப்பட்டது. அப்போது சொல்லப்பட்டது, தூதுவருக்கு தூதுவ பணிக்கு வேலை இல்லை என்றா. இதை பேசிட்டு இருக்கும் போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு திரும்பி மேலே போகும்போது தான் அல்லாஹ் குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்தை இறக்குறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைக்கு உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டது, நான் உங்களோட இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நான் அங்கீகரித்து கொண்டேன், உலகத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்ற வசனம் இறக்கப்படுது. அப்போதான் அவர் சொல்றாரு, தூதுவ பணிக்கு வேலை இல்லை என்றா தூதுவருக்கு என்ன வேலை இருக்க போகுது? அப்போ தூதுவருடைய இறுதி முடிவாக இது இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அப்போதே அந்த சபையில் சொன்னவர் தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்பானவர்களே, இந்த உயர்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த ஜன்னத்தில் நானும் நீங்களும் குடும்பத்தோடு வீற்றிருக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கட்டும். ஆமீன். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பானவர்களே, முதல் உரையில் நாம் ஹஜ்ஜத்துல் விதா என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜினுடைய நிலைகளை எல்லாம் பார்த்து சுருக்கமாக சொன்ன நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சுருக்கி நாம் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு சொல்லியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களை, நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிற நாட்கள் மிகச்சிறந்த விதமான நாட்கள். என்ன அஷரா, என்ன ஆஷுரா, அப்புறமா தாசுவா, இப்படியெல்லாம் வரக்கூடிய சூழலில் நாம் ரொம்ப நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இறுதி ஹஜ்ஜுடைய எண்ணப்படுகிற 10 நாட்கள் சிறந்த 10 நாட்களுக்குள் நுழைய இருக்கிறோம். குர்பானி என்ற சட்டத்தை செய்ய போகிறோம். பல கிருகைகளை செய்ய இருக்கிறோம். அதில் முக்கியமான கிருகை என்ற குர்பானி கிருகை. அந்த குர்பானி கிருகையை செய்கிற போது அன்பான பெருமக்களை பலகளை பார்க்க முடியுது. நல்ல கொம்பு வாட்டமான நல்ல ஆடுகளை, நல்ல மாடுகளை வாங்கி கொண்டு அதை வெறுமனே அல்லாஹ் சொல்வது லையனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலு தக்வா மின்கும். நீங்கள் வாங்குகிற அந்த நல்ல திம்ஸு, நல்ல ஒரு நல்ல பெரிய மாடு, நல்ல போஷாக்கா, நல்ல பெருசாக இருக்குது, நல்ல ஒரு மாதிரியாக இருக்குது, உம்பு நல்லா இருக்குது, சண்டை காலை அல்லது சண்டை ஆடு கடா அப்படின்லாம் வாங்கி அதை பேக்ரவுண்டில் மியூசிக்கை போட்டு அதை வளைச்சி அதை சீரழித்து நாசமாக்கி அதை போட்டு சோதனை பண்ணி அதில் ஒரு வீடியோ எடுத்து சினிமா பாட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக நம்ம பெருமை அடித்து வருவாங்கல்ல, அந்த ஃப்ளோவில் வர்ற மாதிரியான சில காணொலிகளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் அதே மாதிரி காணொலிகளையும் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லேயும் நான் எல்லாத்துலேயும் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதில்லை. குர்பானிங்கிற இந்த பங்கை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த அமலாக பார்க்கப்படுது. அன்பானவர்களை, குர்பானில் பலர்கள் கூட்டு குர்பானில் சேரணும். கூட்டு குர்பானிக்கு ஒரு கிரேடு இருக்குது. மொத்தம் 5 கிரேடு கொடுக்குறாங்க குர்பானில். முதல் கிரேடு ஒரு தனித்த நபர் ஒரு ஒட்டகத்தை கொடுக்கறது ஃபர்ஸ்ட் கிரேடு. 2வது கிரேடு ஒரு தனித்த நபர் ஒரு மாடை கொடுக்குற 2வது கிரேடு. 3வது கிரேடு ஒரு தனித்த நபர் ஒரு ஆட்டை கொடுக்கறது 3வது கிரேடு. 4வது கிரேடு 7 நபர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுப்பது 4வது கிரேடு. 7 பேர் சேர்ந்து ஒரு மாடை கொடுக்கறது தான் 5வது கிரேடு. 5வது கிரேடு தான் கூட்டு குர்பானி. ஒரு ஆளுக்கு இது 3 வாய்ப்பு இல்லை அப்படின்னா தான் கூட்டுல சேர பார்க்கணும். இல்லை வாய்ப்பு இருக்கு, எனக்கு ஒரு ஆடு கொடுக்க முடியும், ஒரு மாட்டில் கூட்டு குர்பானி சிறந்தது. கூட்டு குர்பானியில் சேரக்கூடியவர்களை பலகளை பார்க்க முடியுது. வெறுமனையே அந்த கசாப் கடையிலேருந்து வரக்கூடிய கிலோ கணக்கு கறி இருக்கு இல்லையா, அவன் காலில் போனால் ஒரு 10 கிலோ அனுப்பி விடுப்பா அப்படின்னு கடையில் ஃபோன் அடிச்சு சொன்னால் எப்படி டோர் டெலிவரி பண்ணுறாரோ அதே மாதிரி டோரில் வந்து விழுது. 10 கிலோ கறி, 20 கிலோ கறி, பங்கு வைக்கிற கறி அப்படி வந்து விழுது. இதுக்கு நம்ம இறைச்சி கடையில் போயிட்டு ஒரு 10 கிலோ 20 கிலோ வாங்கிட்டு வந்துடலாம். சட்டம் அது சொல்ல, குர்பானி அதை சொல்லலை. இந்த கடமை நிறைவேற்றப்பட்டவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அறுக்கிறது அறுக்க முடியாத அளவுக்கு வேதனையும், அறுக்க கூடாது, இது நம்மோட இருக்கணும்ன்ற நிலையில உள்ள ஒரு பொருளை தான், ஒரு உயிரைத்தான் நாம அறுக்கணும். குறைஞ்சது கூட்டு குர்பானில் சேர்றவங்களா இருந்தா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த ஆடு, அந்த மாடையோ அல்லது அந்த ஒட்டகம் வாய்ப்புல வைங்கள மாடு, அந்த மாடுக்கு குறைஞ்சபட்ச தண்ணி வச்சோ
அதை தலையை தடவி விட்டோ, அதோடு கொஞ்ச நேரம் உறவாடியோ, அதோடு கொஞ்ச நேரம் உரையாடியோ பேசுவாங்க. பேர் வச்சு கூப்பிடுறது, ஒரு பேரை வைக்கிறது, கூப்பிடுறது, இந்த முறை எதுவுமே இல்லை. கசாப் கடையில் கறி வாங்குறதும் கூட்டு குர்பானில் பங்கு சேர்றதும் ஒரே முறையில் இருக்கு. இந்த முறையில் இந்த கடமையை மாறுதான் சொல்லலை. குர்பானியுடைய பிரைஸ் தான் ஆடு மாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முடியாம இவர் அறுக்கவே கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு உசுரை தியாகத்தின் பேரில் அறுக்க போன இடத்துல தான் அப்படியான தியாகத்திற்கு அன்பளிப்பாக தான் அல்லாஹ் என்னுடைய கலீல் என்று ஏற்றுக்கொண்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு 2வது ஆட்டை கொடுத்தா அருங்கொண்டு. அது அன்பளிப்பு அவருக்கு. நமக்கு ஆடு மட்டும்தான். அந்த ஆட்டை நம்ம அறுக்கும் போது நம்முடைய ஈரக்கொலை துடிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு துளி கண்ணீராது கண்ணீர் சொட்டணும். அப்படியான முறையில் கொடுக்குற குர்பானியத்தை அல்லாஹ் விரும்புகிறான். மாறா கூட்டு குர்பானில் சேர்றோம். கூட்டு குர்பானில் எங்கேயோ ஆடு இருக்குது. அந்த மாடு என்ன கலரு, எப்படி கொம்பு இருக்குது, எப்படி செவி இருக்குது, எப்படி கால் இருக்காது, எப்படி காயடிக்கப்பட்டதா இல்லையா கொள்ளு, அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. அறுக்குது வந்து சேருது. அன்பானவர்களே, இப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிறைவேற்றும் போது, அல்லாஹ்வுடைய ஹுதூதுகளை பின்பற்றும் போது அதை ஹுதூதோட வரையறையோட வரம்போட பேணி அதை சரியான முறை அணுகுனா அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானதை தவிர்த்து அதை ரத்தமோ சதையோ கம்பீரமோ தோற்றமோ ஆஜானு பாகுவா இருக்கிறதோ அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு அமல்களையும் அங்கீகரித்து அருள் புரியட்டும். அதனுடைய சட்டத்தை தெரிய வைக்கட்டும். அதனுடைய புரிதலை புரிந்து உணர்ந்து செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டு. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வனதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.